ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நெல் அறுவடை இயந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு ஃபீல்டு ஓட்டினோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவ் தான் ஓடிச்சு. ஃபுல்லாகவே மூவிங் தான் ஓடிச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், வீடியோவில் பார்த்தாவே தெரியும். எல்லாமே பாருங்கள், அப்படியே மெதுவாக வந்து போதும். அப்படியே எல்லாம் காடி அடித்து எல்லாம் காடி போட்டு தான் போயிட்டுருக்கு. இதில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா, 4 வீல் மூவிங் ஓட்டும் போது ஃப்ரண்ட்டில் மூவிங் போட்டு போகிறோம். அதே பேக்கில் வந்து ஃபஸ்ட்டில் போட்டு பேக்கில் வரணுமா, ஃபஸ்ட்டில் வரணுமா, இல்லை A2 வரணுமா? ஆனால் A2 வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அதிகமாகுது. சில பேர் B2 வராங்க. B2 வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அதிகமாகுது, மோட்ரு வந்து வேகமாக சுற்றும். அது ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் ஒரு வண்டிக்காரர் கேட்டால் ஒரு நாள் சொன்னார்னா, மூவிங் பேக்கில் வரும்போதுலாம் தம்பி ஃபஸ்ட்லேயே வாங்க, ஃபஸ்ட்லேயே வா, ஏன்னா பிடிஓ ஸ்பீட் ஓவராக சுற்றும் போது மூவிங் எல்லாம் பல்லு உடஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். அதான் கேட்குறவங்கள்ட்ட, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வீல் டிரைவில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 2 வீல் டிரைவில் என்னோடய வண்டி ஒரு 6 தருதுன்னு சொல்லி போட்டிருந்தேன் அவருக்கு. இப்போ அதே 4 வீல் டிரைவ்லாம் பார்த்தீங்கன்னா 7.5 லிட்டர் பர் ஹவருக்கு. ஒரு ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 7.5 லிட்டர் போகுது. அதுபோல் உங்கள் வண்டி எவ்வளோ தருது என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். இன்னொன்று வந்து இப்போ மூவிங் ஓட்டும் போதெல்லாம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா A2 போட்டு ஓட்டுறாங்க. சில பேர் A1 போட்டு ஓட்டுறாங்க. நம்ம எந்த கியரில் ஓட்டலாம், அதையும் என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எந்த கியரில் ஓட்டலான்னு, எதில் ஓட்டினா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லுங்கள். எந்த கியரில் ஓட்டினான்னு சொல்லணும்னா, எதில் ஓட்டினா பெஸ்ட்டாக இருக்கும். அதுமாரி பேக்கில் வரும்போது எந்த கியரில் வந்தால் பெஸ்ட்டு. சில பேர் ஏற மாட்டோன்னு சொல்லிட்டு B2 போட்டு அடி ஒரே குத்துறாங்க. திரும்ப வச்சு அப்படியே சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சவுண்டு கேட்குது. அந்த செயின் சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சவுண்டு கேட்குது. அதனால் என்ன ஃபால்ட் வரும், அதையும் தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கும் தெரியாது தான், அதனால தான் கேட்குறேன். தெரிஞ்சவங்க கமெண்டில் பண்ணுங்கள். அதேபோல் வந்து இதேமாரி மைலேஜ் பிக்கமும் 4 வீல் டிரைவுக்கு per லிட்டருக்கு எவ்வளோ தருது அதையும் சொல்லுங்கள். 4 வீல் டிரைவ் ஓட்டுறது நல்லதா கெட்டதா அதையும் சொல்லுங்கள். வண்டியில் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு வயலில் 2 சுற்று 3 சுற்று வரலாம். 4 வீல் ஒரு நாள் ஃபுல்லாக 4 வீல் டிரைவே ஓட்டினா வண்டிக்கு நல்லதா கெட்டதா அதுவும் சொல்லுங்கள் என்னான்னு பார்த்துட்டு. அதுபோல் பாருங்கள், வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திணறிட்டு தான் வெளியே வருது. அதிகம் இந்த வயல் பார்த்தீங்கன்னா இந்த மணக்காடுன்னு சொல்லுவாங்க. மண் பூமி, இது ஆற்று மண் மாரி இருக்கும். மணக்காடுன்னு சொல்லுவாங்க, சவுடு மண் சொல்லுவாங்களா, அது போல் மண். அந்த இதுக்கே திணறிட்டு வருது. அதே கழிவா மூவிங்லாம் ஓட்டினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது வண்டி. என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா பர்மா கிளச் வண்டி. இது எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது. என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா பர்மா கிளச் வண்டி, ஆயில் கிளச் வண்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு எவ்வளோ வேணால் போயிடுது. நான் வண்டி வாங்கின ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன், ஃபார்வேர்டு போகுது. ஆனால் பேக்கில் வரும்போது வண்டி பார்த்தா திணறும், அப்படியே ஆஃப் ஆகிட்டு டக்குன்னு. பேக்லேயே தள்ளாத வண்டி மூவிங்கில். அது ஒரு ஃபால்ட் இருந்தது. அது நான் கம்ப்ளைண்ட் வந்து கம்பெனியில் சொன்னதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கீர் மாற்றிக்கிங்க, பேக்கில் வர்றது கீர் பெரிய கீர் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பெரிய கீர் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா தான் இருக்குது. பேக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதே பிக்கப், எந்த பிக்கப்பில் ஃப்ரண்ட்டில் போதோ அதே பிக்கப்பில் பார்த்தீங்கன்னா பேக்லேயும் வருது. ஆனால் இப்போ எனக்கு அந்த ஃபால்ட் இல்லை. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது பர்மா கிளச் சொல்லுங்கள். அந்த கீர் மாற்றினவங்களுக்கு எப்படி இருக்குது, கீர் மாற்றாதவங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சில பேர்லாம் கீர் மாற்றாமே ஓட்டுவீங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஃப்ரண்ட்டு எப்படி இருக்குது, பேக் எப்படி இருக்குது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் பேக்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே திணறும். அப்படியே இப்போ நான் இப்போ A1 போட்டு வெளியே வரும்போது கூட வண்டி அப்படி திணறிக்கிட்டே வரும் அப்படி பேக்கில் வரும்போது. அதுக்கு நான் இப்போ அந்த கீர் மாற்றிலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே நல்லா தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பேக்கில் வரும்போது கரெக்டாக வருது. அதையே என்னன்னு பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வரும்போது B2 Bயில் போட்டு வரலாமா, B2 ஒன்றுலாம் கிடையாது, Bயில் போட்டு வரலாமா வரக்கூடாதான் அதை மட்டும் சொல்லுங்கள். சில டிரைவர் என்ன சொன்னாங்கன்னா ஏலியே தான் வரணும், Bலாம் வரக்கூடாது. Bயில் வரும்போது வண்டி பிடிஓ ஸ்பீடு ஓவராக இருக்கும், அது வண்டிக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன, அது உண்மையா என்னென்னு அதுவும் சொல்லுங்கள். மற்றபடி அப்புறம் என்னது, அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா மைலேஜ். என்னோடய வண்டி 7.5 தருது. 7.5 ரொம்ப சகதி ரொம்ப அதிகமாக இருந்தால் 8 கூட போகுது. உங்கள் வண்டி எவ்வளோ தருது? CRD இன்ஜின் தான் என்னதும் 2025 மாடலு CRD இன்ஜின், ஆயில் கிளச் வண்டி என்னது. என் வண்டி இதை போல் இருக்குது. உங்கள் வண்டி என்னன்னு சொல்லுங்கள். சில பிரதர் போன வீடியோவில் நார்மல் சொல்லியிருந்தார். CRD இன்ஜினே வந்து என்னோடய நார்மல் பார்த்தீங்கன்னா 3.5 தான் சொல்லியிருந்தார். அது எப்படி சாத்தியமே என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா 3.5க்கெலாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ நானும் ஓட்டிருக்கேன், கரெக்டாக 5.5 போகுது 2 வீல் டிரைவ் ஓட்டும் போது. அதுபோல் அதையும் என்னென்னு சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாததை தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம வீடியோ ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். ஓகே.